நாட்டிலேயே மிக விரைவாக நகரமயமாகி வரும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையானது. இதன் காரணமாக வளர்ந்து வரும் நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், திடக்கழிவு மேலாண்மை, போக்குவரத்து வசதி, சுற்றுச்சூழல் பேணுதல் ஆகிய தேவைகளை நிறைவு செய்த நோக்கோடு பல்வேறு திட்டங்களை நமது அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் 5300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 10,226 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. இத்திட்டத்தின் கீழ் சாலை மேம்பாடு, சமுதாய கூடங்கள், நூலகங்கள், பூங்காக்கள், சந்தைகள், எரிவாயு தகன மேடைகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செயல்படுத்தப்பட்டு உள்ளன. மேலும் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் இதுவரை 1227 பணிகள் 2491 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுக்கப்பட்டு அவற்றில் 1123 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் நோக்கத்தோடு கடந்த 5 ஆண்டுகளில் 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள் 15,591 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டு 1,65,00,000 மக்கள் பயனடைந்து வருகின்றனர். பெருநகர சென்னை மாநகராட்சியின் அனைத்து நீர் பகிர்மான நிலையங்களையும் இணைத்து சென்னை மாநகரில் அமைந்துள்ள அனைத்து குடிநீர் விநியோக நிலையங்கள் மூலம் சமச்சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்தல் வகையில் முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் 3,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. மேலும் 150 MLD திறன் கொண்ட நெம்மேலி கடல்நீரை குடிநீராக்கும் திட்டமானது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு சென்னை மக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் கிடைக்கப்பெறும் நிலையில் 400 MLD திறன் கொண்ட பேரூர் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டப்பணிகளும் விரைந்து நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் பராமரிப்பின் கீழ் உள்ள 40 ஆண்டுகளுக்கு மேலான கூட்டு குடிநீர் திட்டங்களை புதுப்பித்து அவற்றின் செயல்திறனை மேம்படுத்திடவும், தேவையான இடங்களில் உரிய நீர் ஆதாரங்களை புதுப்பித்திடவும் 116 கூட்டு குடிநீர் திட்ட மேம்பாட்டு பணிகளுக்காக 809 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி, மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சிகளில் காவிரி, வைகை, நொய்யல், தாமிரபரணி போன்ற ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுப்பதற்காக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், விற்பனை பகுதிகள், தெருவிளக்குகள், அழகிய பூங்காக்கள் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கூடிய நதிக்கரை மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள 374 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.